Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you for this gathering, Lord. Thank you for this day, Father. Lord, as it is said in your word, seek the Lord while you can find him. Call on him now while he is near. We call upon you, Father. We know that you're here. You're going to lead this prayer, Father. Thank you, Jesus. Thank you, Father. We call upon you to talk to us, Father. We call upon you for all our needs, Father. We call upon you to guide us in everything that we do, Father. Thank you, Jesus. Lord, take lead in this service, Father. Lead us with your Holy Spirit, Father. Lord, pour your prayer spirit upon us, Father. Pour your Holy Spirit upon us, Father, so that we can hear your word, Father. Thank you, Jesus. Thank you, Lord. Lord, we surrender this time completely unto your feet, Lord. Lead this prayer and talk to each and every one of us, Father. We have come with different needs, Father, and we surrender ourselves completely unto your feet, Father. And we open up our hearts and give it and lift it up and give it up unto you, Father. You touch us, you speak to us, and you do all the wondrous works in our lives, Father. Thank you, Jesus. In the mighty name of Jesus Christ. Amen. Amen. Hallelujah. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த மார்னிங், இந்த ஈவினிங் வேளையில ஆண்டோட சமூகத்துல? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தம் போதாதே. ஹalleluya, ஹalleluya. தாவீதின் இடத்துல வந்து அறியும் ஆண்டோட ஆலயத்துக்கு செல்வோம் சொல்றப்ப he is telling that I will be the most happiest person in this world if someone calls me to church. எவ்வளவு பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய சமூகத்துல நித்திய ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்கிறது. ஹalleluya. அவர் நம்முடைய அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன், மரணம் இன்னும் நம்முடைய நடத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாம் பார்க்க முடியும், அநேக புலவர்கள் வந்து ராஜா இடத்துல போறப்ப வந்து அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய துக்கத்தையும் அவங்களோட வேதனையும் சொல்ல மாட்டாங்க. ராஜா இடத்துல போறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜாவே நீ அருமையானவர், நீங்க இனிமையா இருக்கீங்க, நீங்க உங்களால செய்யக்கூடாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவருடைய ராஜாவின் நாமத்தை உயர்த்தும் போது, அந்த நாமத்தை உயர்த்துகிறப்ப அந்த ராஜா வந்து அவனை வந்து வெறுமையாக அனுப்ப மாட்டாங்க. அவனிடத்துல ராசனை கொடுத்து வெகுமதியை கொடுத்து அவனை வந்து திருப்தியாக்கி அவனை நடத்துகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த உலகத்தின் ராஜாக்களே ஒரு மனிதனின் துதி சத்தத்தை கேட்கிறப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஹalleluya. சர்வத்தையும் படைத்த ஆண்ட வல்லமுள்ள தேவன். he is அவருக்கு எல்லா மகிமையும் உடையது. ஓகே, நம்ம அவரை துதித்து பாடுகிறப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இதனால கூட நம்ம சத்தத்தை உயர்த்தி let's all stand in the front of God and let's praise. மரங்களுக்கு
பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம் இயேசுவே அப்பனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ இயேசுவே அப்பனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தூக்குகிறார் அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார் அவனே சத்த சோகமானே எனில் மேல் பறந்த கொடி அவனே சத்த சோகமானே என்னை பறந்த கொடி நேசமே இயேசுவே அப்பனேஸ்வரே சாரோனே ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ என் பிரியமிருபவதி என அழைத்திடும் என் வசத்தார் என் பிரியமிருபவதி என அழைத்திடும் என் வசத்தார் இட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே அப்பனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ என்னை சரணுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே என்னை சரணுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மனவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே மனவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரம் சத்தத்தை வைப்பி இயேசுவே அப்பனேஸ்வரே சாரோனே ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே வனாந்தரத்திலே எங்களுக்காக பாதை உண்டு பண்ணுகிறோம் நீர் ஒருவரே ராஜா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் எங்கள் கேட்டதை கேட்கிற ஒரே உயிருள்ள தேவன் நீ ஒருவரே இருக்கிறீர் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசாயா 58:8 சொல்கிறது நீ கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம் கூப்பிடுதலை கேட்கிற ஒரே தேவனாய் இருக்கிறார் நாம் தோன்றும் முன்னே நம்மை பற்றி அறிந்திருக்கிறார் நாம் நினைக்கும் முன்னே நம் தேவைகளை அறிந்திருக்கிறார் ஸ்தோத்திரம் 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 எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நாம் அனைவரையும் அனுதினமும் போஷித்து வழிநடத்துகிறார் நமக்கு ஏற்ற மன்னாவை நமக்காக தருகிற தேவன் உயிருள்ள தேவன் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நாளிலும் கூட நாம் ஐசையா 58:10 கொண்ட இந்த பாடலை பாடுவோம். முன்னடத்தி மாவரட்சியை தீரட்சியை தருவார் கர்த்தருன்னை நிற்க முன்னடத்தி மாவரட்சியை தீரட்சியை தருவார்
உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டி போக்கி இவன் சொல்லை நடுநின்று நீக்கி, முகத்தடி விரல் நீட்டி போக்கி இவன் சொல்லை நடுநின்று நீக்கி, நிறுவ என்னும் மதிலை பணிவாய் முற்றிலுமே உயர்த்தி பணிவாய், நிறுவ என்னும் மதிலை பணிவாய் உன்னை முற்றிலுமே உயர்த்தி பணிவாய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் வாழ செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் வாழ செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி
கைவிடாமல் காத்து நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல, search me God and know my heart, put me to the test and know my anxious thoughts, and see if there is any hurtful way in me and lead me in the everlasting way. Lord Jesus, we come to you with our open heart and open the eyes of our heart. Find us what is deep in there. எங்களுடைய ஆழ்ந்த இருதயத்திலே என்ன நமக்கு மாத்திரம் தெரியும். நாங்கள் என்ன வேஷம் என்றாலும் போடலாம், ஆனாலும் என்னுடைய மனசில் என்ன இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறோம். அதன் மூலம் நாங்கள் உண்மை காண வேண்டும். உங்களுடைய ஆழ்ந்த மனதிலிருந்து உங்களை நாங்கள் காண வேண்டும். அதற்காக நாங்கள் நேரத்தில் உங்களுடைய மனங்களை சார்ந்து செய்து உங்களுடைய பாதத்திலே வந்து உங்களை ஆராதிக்கிறோம். Bless us. Thank you. Thank you. Shining in the light of the glory.
to see you. I want to see you. I want to see you. I want to see you. Holy, holy, holy. Holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. Holy, holy, holy. Lift up your hands and worship. Holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see Lord, open our eyes, O Lord, to see you in a very highest place, O Lord. நம்முடைய தேவனை நம்மை எப்படியாக நம்ம அறிந்திருக்கிறோம். How are we seeing our everlasting God? அவர் சகல வானம் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள He is the holy of holies. அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கோடான கோடி தேவதூதர் மத்தியில பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சத்தம் முழக்கத்துல அவர் பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார். Lord, கேட்போம் ஆண்டவரே, கண்களை திறந்துள்ளங்கப்பா. இந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள எங்கள் கண்களை திறந்துள்ளங்கப்பா. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள் நம்ம இடத்துல பாவம் இருக்கும் என்றால் அவருடைய பிரசன்னத்துல நம்ம வர முடியாது. Where there is sin, there God cannot exist. Jesus cannot exist. நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா. உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை பரிசுத்தம் என்று தொழுது கொள்ள எங்கள் வாய்களை ஆண்டவரே திறந்து எங்களை கருவி சுத்திகரிங்கப்பா. Help us to look at you as the sovereign God who is able to do anything. There is nothing impossible. Let's all look up to God as a God who is the creator of this whole universe. He is above everything. He is above all situations. He is above all the tribulation, trials, whatever you're going through. He is a God who is above everything. You can't put it inside of anything. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு அவரை அண்டிக் கொண்டு எல்லாரும் பாக்கியமானது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாருடைய முகங்களும் பிரகாசமானது. அவர் ஒருவரும் வெட்கப்பட்டு போகவிடமாட்டார். அவரை தேடின ஒவ்வொருவரும் நீதிமான்களும் அவர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவரை தேடி அவர் சுகமளிக்காத ஒரு மனிதனும் கூட நம்மளோட வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களும் அதிசயம் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். யாக்கோபு தன்னோட சொந்த சகோதரனால பயந்து குடும்பத்தை விட்டு வனாந்திரத்திலே ஓடினான். அவனுக்கு எங்க போகணும்னு தெரியல. எல்லா திசையும் அடைக்கப்பட்டது. நான் எங்க செல்வேன், எப்படி போவேன், என்னோட வாழ்க்கை என்ன நடக்கும்? ஆசீர்வாதத்தை மட்டும் என் தகப்பன் இடத்துல இருந்து வாங்கிட்டேன். ஆனா நான் எங்க போவேன், எங்க பிழைப்பேன் எனக்கு தெரியாம ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துல நித்திரை செய்கிறப்ப கர்த்தர் அவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலும் எல்லா திசைகளும் அடைபட்டாலும் பரலோகத்தில் இருக்க தேவன் நமக்காக ஒரு திசையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். He is a God of possibilities. He is a God of provider. He is a God who can turn anything upside down. When all the doors are closed, He is a God who can open from outside. நம்மளுடைய தேவன் அப்பாற்பட்ட தேவன். நம்மளுக்காக ஒரு பாதையே உருவாக்க அவரால் கூடும். நம்மளுக்காக ஒரு வழியே ஆயத்தப்படுத்த அவரால் கூடும். ஆண்டவரை நோக்கி
நோக்கி அப்படி பார்த்து பாடுவோமா? ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கி 7 மடங்கானாலும் கண்களையே வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் பலராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் பலராதே. கண்களையே குடும்பம் வெட்கப்படுவதில்லை, ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்து வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோ வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கி 7 மடங்கானாலும் கண்களையே என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. என் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை, என் சபை ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அனைவருமே விசுவாசித்தோர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதுவரே நீங்கள் எங்கள் தேவனப்பா. இதோ எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நீரப்பா.
அறிந்து கொள்ளும் விதமாய் நம்மளை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தல்ல. உண்மை அறிந்து கொள்ளும் விதமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தல்ல. எங்க இருதயத்தை நல்ல நிலத்தை போல நாங்கள் வைக்கிறோம்ப்பா. உங்களுடைய வசனம் let us observe your words, O Lord, and reflect you, Lord. Help us to observe your word. Help us to reflect on you. ஆண்டவரே, நாளைக்கு நாள் உண்மை போல நாங்கள் மாறணும். இந்த உலகத்தில் இருக்க அநேக கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் செய்ய வாழக்கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மை நம்பினோம், யாருமே வெட்கப்பட்டு போவோம். உண்மை அண்டிக் கொண்டவர் யாருமே நீ கைவிட தேவன் அல்ல. நீங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தவங்களோட விசுவாசத்தை திடப்படுத்துங்கப்பா. Lord, fill everyone to have more faith on you, to have more love on you, to have more belief on you. நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your sweet aroma, Lord. Thank you for your sweet presence, Lord. ஆண்டவரே, அதிகமாக எங்களோட பேசுங்க, அதிகமாக எங்களோட இடைப்படுங்க, அதிகமாக ஆண்டவர் வார்த்தையினால ஒரு மகன் கொண்டு வருகிற வார்த்தையினால நீர் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்கள் மத்தியில் செய்யுங்க. எங்களுக்கு தாழ்த்துக்கள் அர்ப்பணிக்க இயேசு மூலம் நடக்கிறார். ஆமென். அப்படியே ரெண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிரதர் பாலாஜி அவங்களுடைய குடும்பத்திற்காக அவருடைய விசா இந்த ஜாப் சிச்சுவேஷன் அவருடைய ப்ராஜெக்ட் போன வாரத்தோடு முடிந்து விட்டது. நான் பாடினது போல எல்லா சூழ்நிலைகளும் அடைப்பட்டதை போன்று இருந்தாலும் என் கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போகவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. வானங்கள் திறந்திருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. ஓ வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து சோதனை பண்ணி ஆண்டவரை கேட்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்போம். இந்த பிரதருடைய ஃபேமிலிக்காக, குடும்பத்திற்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த வாரத்தில் செய்யணும். அப்பா, இந்த வாரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை கர்த்தர் நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. Lord, ஆண்டவரே, show us a miracle, oh God. ஆண்டவரே, show us a sign, oh God. ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த வாரத்தில் கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் டாடி. Oh Lord, we pray for a breakthrough, oh God. We pray for a breakthrough, Father. Oh hallelujah. ஆண்டவரே, வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற நல்ல தகப்பனப்பா, உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்தில் கர்த்தர் அர்ப்பணித்து செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் பர்சியுடைய பெரியம்மாவுக்காகவும் அவருடைய ஹஸ்பண்டுக்காகவும் ரெண்டு பேருக்காகவும் நான் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி அந்த குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே, ஓ ஹalleluya, நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, நீ தூரத்திற்கும் தேவன் ஆனவர். அந்த குடும்பத்தை கர்த்தர் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கேன்சர் செல்களும் மறையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா கேன்சர் செல்களும் கட்டிகளும் மறைவதாக 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 மறைவதாக. ஓ ஹalleluya. இயேசுவின் ரத்தத்தை அந்த இடத்துல நாங்க பூசி ஜெபிக்கிறோம்ப்பா. விடுதலையை தருவீராக, விடுதலையை தருவீராக, விடுதலையை தருவீராக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுபோல ஜெயசிங்குடைய விசா காரியங்களுக்காக ஜெபிப்போம். அதுபோல விஜயோடைய விசா காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தரோட அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஓ அப்பா, ஆண்டவரே, ஐந்து அப்பத்தையும் மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தீர்கள். இது உமக்கு ஒரு அற்பமான காரியம் அப்பா. இது உமக்கு ஒரு லேசான காரியம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து கர்த்தர் சந்திப்பீராக, பரத்திலிருந்து கர்த்தர் சந்திப்பீராக. சிஸ்டர் தீபிகாவுடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். பிரதர் மனோஜுக்காக அவளுக்கு இருக்கிற அந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலன் இதுவரைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை அதிகமாய் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. சிஸ்டர் ஒரு புதிய பாடலை ரிலீஸ் பண்ணுவதற்காக ஜெபித்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடலுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பல ஆயிரங்களுக்கு அந்த பாடலை ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்காக நாம் ஜெபிப்போமா? ஹalleluya.
கர்த்தாவே இங்கே தந்திருக்கிற தாழ்ந்துகளுக்காய் ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பாடலில் கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசுகள் வெளியேறும்படி அந்த பாடலை கேட்கும்போது தேவ பிரசன்ன வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. கட்டுகளை அழுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் போராட்டங்கள் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah. We pray, oh God, let there be an anointing on that song, oh Father. Let there be deliverance over that song, oh Lord. அதுவே அந்த பாடல் ஒரு யூபிலியின் பாடலாய் அநேகரை விடுதலையாக்குகிற பாடலாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரபுவுக்காக, ஜெனிஃபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஆறுதலை கத்த தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், சமாதானத்தை கத்த தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிரீன் கார்டு ப்ராசஸ்ல கர்த்தருடைய கரம் இருப்பதாக, அதுபோல ராபின் அவருடைய குடும்பத்திற்காகவும் கிரீன் கார்டு ப்ராசஸிங் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல சிஸ்டர் நினிதா அவர்கள் டிராவல் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய ரட்சிப்புக்காக கர்த்தருடைய பாதத்தில் தினமும் மன்றாடுங்கள். ஈவிங்ஸுடைய தாத்தாவுக்காகவும் அவருடைய பாட்டிக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அவர் ஆண்டவருடைய சுகம், பரிபூர்ண சுகம் குடும்பத்தில் உண்டாகும்படி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே இரவுகளில் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நீங்க மகிமைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, நீங்க மகிமைப்படுங்க. நீங்க பேச வேண்டிய காரியங்களை அடியேன் வாயில நீ வைக்கும்படி ஜெபிக்கிறேன், இருதயத்தில் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காரலாம். ஒரு சாட்சி. கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் என் ஹஸ்பண்டோட அப்பா வந்து கொஞ்சம் ட்ராவல் போகும்போது மாடு இடையில வந்து கீழே விழுந்தாங்க. ஆனால் பெரிய ஆபத்துலேருந்து தேவன் பாதுகாத்தார், அதுக்காக ஸ்தோத்திரம். அப்புறம் அது அடுத்த வாரமே எங்கள் அம்மா சிக்கானாங்க. 3 நைட்டு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நடுராத்திரியில் மெசேஜ் வந்துச்சு, ப்ரே பண்ணிக்கோ அம்மாக்கா முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னென்னு பார்த்தா 2 கிட்னிலையும் கொஞ்சம் பசு வந்து ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன ஒரு பெரிய சகாயம் பாராட்டினார்னா, ஒரு ப்ரொசீஜர் கடந்து போனாங்க. அந்த ப்ரொசீஜர் வந்து ஆக்சுவலி அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது. ஆனால் வந்து அந்த டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி ஆப்ரேஷனே இல்லாமல் பண்ணாங்க, இது வந்து பெரிய ஒரு மிராக்கிளாக இருக்குது, எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அந்த கிட்னிக்குள்ளே ஒரு ஸ்டண்ட் வச்சாங்க, ஆனால் ஆப்ரேஷனே பண்ணாமல் அது வச்சாங்க. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, இது வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், ஆனால் வந்து அது ஆப்ரேஷனே பண்ணாமல் தேவன் பெரிய ஒரு அனுக்கிரகம் பாராட்டினார். அநேக ஆபத்து நீதிமான்களுக்கும் எல்லாருக்கும் ஆபத்து வரும், ஆனால் கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து துணை நிற்கிற அந்த வசனத்தில் இருந்தபடியே எல்லாம் கடந்து போன எல்லா பாதையிலும் தேவன் கூட இருந்தார், அதுக்காக ஸ்தோத்திரம். அப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டல் வந்தோடனே சொன்னாங்க, நான் ஒரு கனவு பார்த்தேன், அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் அப்படி அங்கங்கே இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லி ஏதோ யாரோ முடியாத மாதிரி அப்படி சொன்னாங்க. சொல்லி 2-3 நாள்லேயே பார்த்தா ஜீவனாக்கு பயங்கர முடியலை, பேச முடியல, சாப்பிட முடியல, எப்போத்தாலும் 24 ஹவர்ஸும் எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்புறம் அழுதுகிட்டே இருந்தா. ஆனால் தேவன் பெரிய பலவீனம் எதுவும் வராது அப்படி தேவன் பாதுகாத்தார், அதுக்காக ஸ்தோத்திரம். நேற்று முடிஞ்சு இங்கே எல்லோரும் சேர்ந்து ஃபெலோஷிப் முடிச்சுட்டு போனோம். போயிட்டு இருக்கும் போது மெதுவாக தான் மழை பெஞ்சனால நாங்கள் மெதுவாக தான் போயிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு வண்டி எங்கள் க்ராஸ் பண்ணி போச்சு. போனதில் அதுலேருந்து என்ன உருந்துச்சா இடிச்சிச்சா என்னன்னே தெரில, திடீர்னு வந்து டம்முன்னு எங்கள் காரில் கேட்டுச்சு. உடனே ஓரில் நீங்கள் நின்று பார்த்தா நல்ல காரில் வந்து நல்ல உடஞ்சிருக்கு முன்னாடிலாம். ஆனால் யாருக்கும் எந்த தீமையும் அணுகாமல் தேவன் பாதுகாத்தார், அதுக்காக சுற்றுறோம். அவன் போயிட்டான், அந்த வண்டி வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. என்ன வந்துச்சு, ஏதோ வீல்லாம் உருண்டு வந்த மாதிரி பார்த்தோம், நம்ம பார்த்தாங்க 2 பேரும். ஆனால் அது வீல் வந்து ஜம்ப் பண்ணி கிளாஸ்லேயோ தான் ஜோல் என்ன சொன்னாங்க, இது வந்து பெரிய ஆபத்து ஆகிருக்கும், ஏன்னா வீல் வந்துச்சுன்னா ஃபோர்ஸாக வந்து கிளாஸில் விழுந்து அது வந்து பாதிப்பு உண்டாக்கும். அப்படி பெரிய எந்த தீங்கும் அணுகாதபடி முன்னாடி மட்டும் நல்ல ஒரு அடி விழுந்திருக்கு. ஆனால் இப்படி மாறி மாறி ஏதாவது வந்தாலும் கர்த்தர் தேவன் எல்லாவற்றிலும் ஜெயக்குடி போட்டு எடுத்தவராய் எங்களோடு கூட இருந்தார், அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க. First he said, the videos went on saying, I had no hope, I had no
வே அவுட். பட் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா when Jesus died and he came back to life, he restored me. என்னை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று பார்க்கிறோம். இந்த மாலை வேலைக்காய் நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆவியானவர் ஒரு பகுதிக்கு நேராக என்னை வழி நடத்தினார். அந்த பகுதியிலிருந்து நான் வேகமாக ஒரு 6 காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். 6 காரியங்கள் ப்ளஸ் கீ டேக்அவேஸ் ஒரு 6 காரியங்களையும் சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷனாகிய பேதுருவை சந்திக்கும்படி வருவதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். That's a text that I want to turn our attention to. இந்த மாலை வேளையில் எல்லாரும் அந்த பகுதிக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி கொடுங்கள். வேறு எந்த பகுதியிலன்னா mostly I want preach. ஸோ இதிலிருந்து தான். So take your Bibles, open it towards John chapter 21 and verses 1 through 25. இன்றைக்கு மீண்டும் பழைய நிலைக்கு என்னை திருப்புகிறார். God who restores, என்னை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்புகிறார் என்று பார்க்கணும். பேதுரு யார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவன் இயேசு தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் என்று பார்க்கிறோம். இந்த பேதுருவின் மேலே தான் நம்ம வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் நம்ம அந்த வசனத்திலிருந்து தியானித்தோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். Upon this stone, upon this rock, I will build my church, and the gates of Hades will not overcome it. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னா அதே பேதுரு தான் என்ன பண்ணான் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான் என்று பார்க்கிறோம். இந்த பேதுரு தான் சொன்னான் the Lord's Supperல கடைசி ராப்போஜனத்தில் இயேசு சொல்லும்போது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்ன போது சீசர்களுக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, என் ஜீவன் போனாலும் சரி, நான் மரித்தாலும் சரி, நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் அல்லது மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன அதே பேதுரு அதே ராத்திரியில அவன் மறுதளித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பேதுருவை குறித்து தான் இந்த 21ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனை சந்திக்கும்படி இயேசு வருகிறதை பார்க்கிறோம். இது எந்த கடற்கரையில் நடக்கிறது என்றால் திபேரியா என்கிற கடற்கரையில இயேசு அவனை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். திபேரியா என்பது வேதத்தில் பார்த்தீங்கன்னா திபேரியா, கெனசரேத்து, கலிலேயா, the Sea of Galilee, Gennesaret, Tiberias, all 3 correspond to the same shore. ஒரே கடற்கரை பகுதியை குறிக்கிறது. கலிலேயா என்பது கடல், லேக் கெனசரத் என்பது நார்த்தன் பார்ட், அந்த ஷோர்னுடைய நார்த்தன் பார்ட். எப்படி நம்ம ஊரில் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம்ல, சென்னையில் ஒரு ஷோர் இருக்குது, அந்த ஷோர் தான் இட் எக்ஸ்டென்ஸ் ஆல் த வே டு டூட்டுக்குரியன், கன்னியாகுமரி நம்ம பார்க்குறோம்ல. த சேம் வே மேலே இட் வாஸ் கெனசரத் அண்ட் டவுன் டீப் சவுத் இட் வாஸ் டிபேரியஸ். அதே கடற்கரையில் தான் நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட், ஓகேவா? நான் எதற்காக இதை சொன்னேன் என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன். இயேசு முதலாவது இந்த பேதுருவை சந்தித்த போது அவனை ஊழியத்திற்கு என்று அழைத்தார், தன்னுடைய சீஷனாக இருக்கும்படி அழைத்தார். அவன் அழைத்தது எந்த கடல் என்றால் இதே கெனசரேத், த நார்த்தன் சைட் ஆஃப் த சேம் ஷோர். அதே கலிலேயா கடற்கரையினுடைய வடபகுதியில் இயேசு அவனை சந்திக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது வந்து சந்திக்கும் போது திபேரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜஸ்ட் சவுத் ஆஃப் த சேம் ஷோர். அதே கலிலேயாவில் தென் பகுதியில் அவனை வந்து சந்திக்கிறதை பார்க்கிறோம், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதே கடற்கரையில், இதே திபேரியா கடற்கரையில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு 5000 பேரை போஷித்ததும் இதே கடற்கரையில் தான். இதே கடற்கரையில் இயேசு திபேரியா கடற்கரையில் வந்து இறங்கி அங்கிருந்து ஒரு மலையின் மேலே ஏறினார். அந்த கடற்கரையை சுற்றிலும் மலைகள் உண்டு. அந்த மலையில ஏறி தான் இயேசு அந்த அற்புதத்தை செய்தார் என்றும் பார்க்கிறோம். ஓகே, முதலாவது kids, can you all listen? Okay. முதலாவது மோசே எப்போ பாருங்க, இயேசு மரித்து விட்டார், எல்லாம் முடிந்து விட்டது என்று சீஷர்கள் எண்ணினார்கள். அப்போ whenever we have fear in our life, இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் அதை தான் நான் வேகமாக 6 காரியங்கள் சொல்லும்படி விரும்புகிறேன். Whenever fear hits our life, whenever world pressure comes back to us, எப்போல்லாம் உலகத்தின் அந்த நெருக்குதல்கள் நம் வாழ்க்கையில் உண்டாகிறதோ அப்போல்லாம் we tend to run to a comfort zone.
அதிலிருந்து எப்படி நான் அப்போ தப்பிக்க முடியும், ஜஸ்ட் ஃபார் தட் டைம், ஃபார் தட் மொமெண்ட் ஆஃப் டைம். அப்படிதான் எப்படி கேன் ஐ ஹேவ் அ வே ஆஃப் எஸ்கேப். பாருங்க, பேதுருவுக்கு பயங்கர பயம், அவங்களுக்கு சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஒளித்திருக்கிற அந்த நேரத்துல பேதுரு மாத்திரம் என்ன சொல்லுகிறான், நான் போய் மீன் பிடிக்க போகிறேன். தட்ஸ் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன், தட்ஸ் ஹிஸ் பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு வேளை தெரியும், இயேசுவை நம்பி நான் இத்தனை வருஷம் 3 வருஷம் என் வாழ்க்கையில் அவர் பின்னாலே அலைந்து கொண்டிருந்தேன். now I want to run back to my comfort zone. இதே காரியத்தை அப்படியே பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய வாழ்க்கையில் இதே தான். மோசே when he killed an Egyptian, ஒரு எகிப்தியனை கொன்று விட்டான். Now he is filled with fear that his own people could kill him. தன்னுடைய சொந்த ஜனமே தன்னை கொன்று விடுவார் என்று நினைத்த போது he had a way out, he had a comfort zone, he ran to the land of Midian. மீதியானுடைய தேசத்திற்கு அவன் ஓடி போனதை பார்ப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்லியிருப்பேன். Moses ran to his comfort zone when fear came. நம்ம எல்லாரும் we have a comfort zone. நம்ம ஒருவேளை நம்மளுடைய பெட்ரூமா இருப்போம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒழித்துக் கொள்வோம் இல்லையா. when fear hits us, பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அல்லது தேவை நம்மை நெருக்கும் போது, உலகத்தின் பிரஷர் நம்மை கொஞ்சம் கூட்டுங்க லைக் உலகத்தின் பிரஷர் நம்மை வந்து அழுத்தும் போது we all tend to go back to the comfort zone. But God did not leave him there. அவனை தேவன் அங்கேயே விட்டுவிடவில்லை என்று பார்க்கிறோம். மீதியான் தேசத்துல அவன் போனான், 40 வருடம் அங்க அலைந்து திரிந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவன் மேல் வைத்திருந்த திட்டத்தை அவர் மறந்து விடவில்லை. God did not forget about his plan or purpose over Moses. அதே போலதான் பேதுருவுடைய வாழ்க்கையிலும் God did not forget the purpose that he had for him. Even though he went away from him, அவன் தேவனை விட்டு தூரம் போனாலும், தேவனை மறுதலித்து விட்டு போனாலும், இயேசு அவன் மேல் வைத்திருந்த திட்டத்தை மறந்து விடவில்லை. God came, he came in search of Peter. God came in search of Moses in Old Testament. மோசேயை அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். முள் செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனோடு பிரத்யட்சமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். When fear hits us, we always tend to go and hide ourselves. எங்கேயாவது ஒளிந்து கொள்ளலாமா என்று பார்க்கிறோம் இல்லையா. ஆனா பாருங்க, whenever we go back to that comfort zone, நமக்கு தெரிந்தது அது ஒண்ணுதான். பேதுரு சொல்லியிருப்பான், எனக்கு தெரிந்தது அது ஒரு வேளை தான், அதுதான் நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா பாருங்க, when we go there, வேதம் என்ன சொல்கிறது, யோவான் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், he went and toiled all night. அவன் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறான் என்று பார்க்கிறோம். காலையில இயேசு வந்து கடற்கரையில் நின்று கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். Lord, we didn't catch anything, nothing. பாருங்க, when we take our own efforts, அதான் வேதம் சொல்கிறது, என்னால எல்லாம் என்ன பண்ண முடியாது, உங்களால் சத்தமா சொல்லுங்க kids. என்ன what your problem? Okay. என்னால எல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அதுதான் அந்த 2வது லைன்ல, our efforts or our talents mean nothing when we go into our own comfort zone and start doing things out of our own will. நம்முடைய சுய சித்தத்தினாலே காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில we don't get anything out of it. It will lead to emptiness. அதுதான் பேதுருவுடைய வாழ்க்கையில பார்த்து he hit emptiness in his life. தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்ததை போன்ற சூழ்நிலையில பேதுரு அன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அவனோட அநேகர் போயிருந்தாங்க, தோமா போயிருந்தான், அவருடைய இயேசுடைய சீஷர்களை சிலரை கூட்டி கொண்டு போயிருந்தான். அப்போ இயேசு கேட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், எங்க இடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவர், we don't have anything in us என்று சொல்றாங்க. They were a failure at that moment. உலகம் நினைத்திருக்கும் they were utter failure. They have lost everything in their life. Whatever they held dear in their life, they have lost it. அவர்களுடைய வாழ்க்கையில எதை தங்களுக்கு பிரியம் என்று நினைத்திருந்தார்களோ அதை இழந்து விட்டார்கள் என்று உலகம் நினைத்தது. The world considered them failure. Peter was considered a failure that night. He lost everything. ஆனா பாருங்க, இயேசு, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று, இயேசு வந்து கடற்கரையில நின்றார். நின்றவன் அவருக்கு தெரியும், என் பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் அவர்கள் கேட்கிறார், சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று ஆண்டவர் கேட்டார். Do you have anything to eat?
At least have your needs being met. நான் இல்லாமல் உன் தேவைகளாவது சந்திக்கப்பட்டதா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ பெரிய லக்ஸரியா இல்லைனாலும் அட்லீஸ்ட் சாப்பாடாவது உன்கிட்ட இருக்குதாப்பா? பேதுரு சொல்றான், நோ ஆண்டவரே, என்னிடத்துல எதுவும் இல்லை. ஆனா ஒரு காரியத்தை இதுல இருந்து நான் வாசிக்கிறது, படித்துக் கொள்கிறது என்னவென்றால், God, அவன் தேவனை விட்டு தூரம் போனாலும், even though Peter walked away from the Lord, even though he ஆண்டவரை மறுதலித்து விட்டு போனாலும், இயேசு பேதுருவை வெறுத்து விடவில்லை. He did not hate him. அவனை வெறுத்து விடவில்லை. அவன் மேல் அன்பாய் அவனிடத்தில் மீண்டும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Our God is a God of restoration. அவர் மீண்டும் ஒரு மனிதனை பழைய நிலைக்கு திருப்புகிறார். Even though world might sign you out, எல்லாவற்றையும் எழுதி அவனுக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லலாம், but God will never check out on you, my dear friend. Even though the world might check out on you, எல்லாம் முடிந்தது என்று எழுதிவிடலாம், ஆனாலும் உனக்கு எதிராக இருக்கிற கையெழுத்தை அன்றைக்கு சிலுவையிலே குலைத்து போட்டவர் உன்னை இன்று மாலையில் நீ சந்திக்கும்படி வந்திருக்கிறார். Hallelujah. He has come here to meet with you. He has come here to restore you back. உன்னை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, for we are his workmanship created in Christ Jesus for good works. நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இட் சேஸ் workmanship, தேவனுடைய கிரியை என்று வாசிக்கிறோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல NLT நியூ லைஃப் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கு, we are God's masterpiece. நீ தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ள ஒரு masterpiece. You are his very own masterpiece. You are his own creation. அவரால் படைக்கப்பட்டாய் உண்மைதான், அவருக்கு மிகவும் பிரியமுள்ளவன் நீ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும், every one of you is a masterpiece in God's hand. Every kid here, every young child here, every young man here, you are God's own masterpiece. வேதம் சொல்லுகிறது, he has created you and you. அது God, இன்னொரு டிரான்ஸ்லேஷன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் வாசித்து பார்த்தீங்கன்னா, he has restored him back. அவனை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப, because he is a masterpiece in my hand. I cannot just leave him alone. பாருங்க, பல வருடங்களுக்கு முன்பாய் இத்தாலி ரோம தேசத்துல, in Rome, அடுத்த ஸ்லைட் போனோம். there was a beautiful sculpture. இந்த ஸ்கல்ப்சருக்கு பேர் என்ன? பியத்தாங்கிற ஒரு ஸ்கல்ப்சர். இட் வாஸ் இன் ரோம். இன்றைக்கும் வேட்டிகன் சிட்டியில் இருக்குதுன்னு சொல்றாங்க. இட் வாஸ் டிசைன் பை மைக்கேல் ஆஞ்சலோ. அந்த பியத்தா, அந்த ஸ்டாச்சுவை 1972 ஒரு மனிதன் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் கையில் ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து கொண்டு போய், அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஆங்கர், ஹி ஆக்சுவலி டெஸ்ட்ராய்ட் தட். அந்த பீஸை கம்ப்ளீட்டாக 10 துண்டுகளாக உடைத்து விட்டான் என்று சரித்திரத்தில் இருக்குது, 1972. அப்போ அதை பார்த்தவர்கள் அதை அப்படியே விட்டுட்டு போகல, பிகாஸ் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். தே வாண்ட் டு ரெஸ்டோர் இட் பேக். அப்போ என்ன பண்ணாங்க, பல வருடங்கள் அதன் மேல் முயற்சி செய்தார்கள். அதுலேருந்து உடைந்து போன பாகங்களை எல்லாம் எடுத்து அதற்கு உள்ள அந்த மார்பிளினுடைய பவுடர்ஸ்லாம் வச்சு, க்ளூ வச்சு ஒட்டி, இன்றைக்கும் அந்த ஸ்கல்ப்சர் இஸ் ஸ்டில் இன் வேட்டிகன் சிட்டி, in the city of Rome, where they have kept it under a bulletproof or shatterproof glass குள்ள இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன்? வேதம் சொல்கிறது, you are also his masterpiece. When you go wrong, அல்லது if you walk away from his presence, if you walk away from his will, God will not just leave you there. உன்னை தேவன் அங்கே விட்டு போகிறவர் அல்ல. இயேசு பேதுருவை அப்படியே விட்டு போகவில்லை, because he is his own masterpiece. God will not leave you. பாருங்க, இயேசு அவனை தனியே விட்டு விடவில்லை. அதே போல ஸ்காட்லாந்து தேசத்துல there's a story about an old mansion. ஒரு பழைய ஒரு மேன்ஷன்ல ஸ்காட்லாந்து தேசத்துல ஸ்டூவர்ட் ஹோல்டன் என்கிற ஒரு மனிதன், he went to visit his friend. அப்போ அந்த வீட்டில், அந்த பெரிய மேன்ஷன்ல நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குமா சுவர்ல. அப்போ அந்த 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 அன்னைக்கு நைட்டு வந்த டின்னருக்கு வந்த சில மனிதர்கள் என்ன பண்ணாங்க, they accidentally spilled something over those artworks. அழகாய் வரையப்பட்ட அந்த படங்களின் மேல சிலர் எதையோ ஊற்றி விட்டார்கள், தண்ணீரையோ எதையோ ஊற்றிட்டாங்க. ஊற்றினோடனே ஸ்டூவர்ட் ஹோல்டன் and his friend, they decided, அந்த ஓனர் வருவதற்கு முன்பாய், we want to do something about this mansion. This is so beautiful. This is his masterpiece that he created with so much effort that he built this mansion. என்று சொல்லி இரவு நேரம் முழுவதும் பிரயாசப்பட்டு
அந்த மேன்ஷன்ல இருக்க ஒவ்வொரு படத்தையும் அதில் எங்கெங்கெல்லாம் அந்த டேமேஜ் ஆச்சோ அது எல்லாத்தையும் they just repainted it the whole night. The very next morning that owner came to this mansion and he was so surprised. Everything looked fresh even though it was repainted. He didn't know it was repainted, but everything looked fresh with beautiful new paint. I want to tell you, my dear friend, God is considering you a masterpiece. That's what his word says. எபேசியர்ல நான் வாசித்த அந்த வசனம் அதுதான் சொல்கிறது. You are his own masterpiece. He will not leave you if you have walked away from him. ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் தேவனை விட்டு சற்று தூரம் போய்விட்டேன், நான் தேவனை விட்டு சற்று தூரம் போய்விட்டேன், என்னையெல்லாம் ஆண்டவர் எப்படி வந்து சந்திப்பார், என் மேல இன்னும் எப்படி நேசமாய் கர்த்தர் இருப்பார். ஆண்டவர் சொல்றார், I came in search of Peter, I have come in search of you, I will not leave you. ஓகே, இந்த வசனத்துல இந்த 25 வசனங்கள் இருக்குது இந்த அதிகாரத்துல. முதலாவது அவருடைய கிருபை நிமித்தம் பாருங்க, இயேசு உங்களுடைய சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும், அன்றைக்கு கடற்கரையில எதுவும் இல்லாதவனாய் பேதுரு நின்ற போது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் அங்க இருந்தது. ஏனென்றால் இயேசு அவனுடைய குறைவின் மத்தியிலும் இயேசு அங்க இருந்தார் என்று பார்க்கிறோம். ஈவன் டியூரிங் ஹிஸ் ரொட்டீன் லைஃப் அதில் இயேசுனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். அநேக நேரம் நம் வாழ்க்கையில் சில குறைவுகளை நாம் பார்க்கும்போது, தேவைகளை பார்க்கும்போது, தேவன் எங்கே என்று நாம் கேட்கிறோம். Where is God? Where is Jesus in this situation? பாருங்க, பேதுரு அந்த வேளையில இயேசு வந்து கடற்கரையில் நின்று பிள்ளைகளே என்று சொன்ன பிறகும் அவர்கள் இயேசு என்பதை உணராதிருந்தார்கள். முதலாவது ஃபர்ஸ்ட் அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். விடியற் காலமான போது இயேசு கடற்கரையில் நிற்கிறார். சொந்த சீசர்களால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில தேவை வரும்போது, வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது பிசாசு கொண்டு வர முதல் சந்தேகம், உன் தேவன் எங்கே? Where is your God? Where is Jesus in this situation? It's the same thing for the disciples. They could not understand that Jesus was right there in their situation. அந்த சூழ்நிலைக்குள்ளே இயேசு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அறியாதிருந்தார். But he was there. அவர் அங்கேதான் இருந்தார். His presence was there. சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ஆவிக்கு மறைவான நான் எங்கே போவேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்துக்கொண்டு அடித்துக்கொண்டு நான் போனாலும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் ஆண்டவரே. I cannot hide away from your presence. My dear friend, your situation does not determine his presence. He is always there. அவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Even though your normal mundane life, என் வாழ்க்கை மிக சாதாரணமாய் போய் கொண்டிருக்கிறது, நீங்க சொல்லலாம், God is still there. அவர் இன்னும் உங்களோடு இருக்கிறார். உங்கள் பிரசன்னம் அவங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, the second thing that I learned from this chapter, இரண்டாவது காரியம் என்னவென்றால் pardon through probing. பாருங்க, இயேசு வந்து பேதுருவை பார்த்து பாருங்க மூன்று காரியங்கள் கேட்டார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? He asked 3 probing questions. என்ன கொஸ்டின் அது? நீ என் மேல் என்ன சொன்னார் இயேசு? அன்பா இருக்கிறாயா? இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா என்று 3 முறை இயேசு கேட்டார். It was all probing questions. பேதுருவுக்கு கடைசியில் ஆண்டவர் ஏன் இப்படி கேட்கிறார் என்ற ஒரு வருத்தமே வந்துருச்சு இல்லையா? 3வது தடவை கேட்கும்போது, என்ன ஆண்டவர் எப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. Jesus was probing him. I want to tell you, my dear friend, when man probes, நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், சிலர் வந்து அடிக்கடி இதே கேள்வியே கேட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் பார்த்துருக்கேன், சிலர் வந்து அதே நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னா, சில மனிதர்கள் நம்மை ப்ரோப் பண்ணுறது எதுக்குன்னா, நம்மை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக, நம்ம நியாயம் தீர்ப்பதற்காக கேள்விகள் கேட்பாங்க. உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. It was all probing, because men's probing, it will always lead to judgment. அவர்கள் நியாயம் தீர்ப்பதற்காக கேட்கிறார். ஆனா இயேசு எதற்காக அவனை பார்த்து கேட்டார் தெரியுமா? இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்விகளின் நோக்கம் என்னவென்றால், அவன் மேல் தம்முடைய கிருபையை பொழியும்படிக்காக. It's to show him grace, not judgment, but to show him grace and his love. தம்முடைய அன்பை அவன் மேல் ஊற்றும்படிக்காக, அவன் தன்னை குறித்த ஒரு உணர்வுக்குள்ளாய் வரும்படிக்காய், பேதுரு தன்னை குறித்த ஒரு உணர்வுக்குள்ளாய் வரும்படிக்காய், நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய அன்பு, இயேசுவை குறித்த அன்பு எப்படிப்பட்டது? That's why Jesus asked those probing questions.
to pardon him, to lead him into repentance. அவனை தேவன் பாவ மன்னிப்புக்கு நேராய் அல்லது தன்னை குறித்த ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக. அதுதான் தேவன் கேட்கிற கேள்விகளுக்கும் இயேசு அன்றைக்கு கேட்ட கேள்விக்கும் இன்றைக்கு மனிதர்கள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்விக்கும் வித்தியாசம். அதுதான், மனிதன் நியாயம் தீர்க்கிறான், தேவன் அப்படி இல்லை, தன்னுடைய கிருபையை மனிதன் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். When he asks a question, he pours out his love and his grace. பாருங்க, நீதிமொழிகள்ல 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். In his eyes everything, all the way of a man is pure. That's human's judgment. அதான் human judgment. அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய பாதைகள் எல்லாம் சுத்தமா தெரியுமா? That's human judgment. கர்த்தரோ, that's God's judgment. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். He weighs the spirit of a man. அவர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவருடைய கேள்விகள், அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் அவனை தம்மனில் இழுத்துக் கொள்ளும்படிக்காய், பேதுருவை தம்மனில் இழுத்துக் கொள்ளும்படிக்காய். In spite of his failures, அவன் தோற்று போயிருந்தாலும், இயேசுவை மறுதலித்து போயிருந்தாலும், God did not lead him. God did not leave him. அவனை விட்டுவிடவில்லை. To get back Peter back to his own commitment. அவனுடைய ஆதி அன்புக்கு நேராக கர்த்தர் அவனை இழுத்துக் கொள்ளும்படி அவனை பார்த்து. மூன்றாவது எது நான் படிக்கிற காரியம் என்னவென்றால், purpose in personal path. என்னுடைய சொந்த பாதையில் நான் இன்றைக்கு வாழ்க்கையில நடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொந்த பாதையில இன்றைக்கு மாலையில நான் நடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில there is always a purpose for an individual person. ஒரு தனி மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தின்படி அவனை நடத்துகிறான். பாருங்க, பேதுரு கேட்கிறான் 21ஆம் அதிகாரத்துல கடைசி 5 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது இப்பொழுது என்ன சொல்றாரு, 21ஆம் அதிகாரம் கடைசி 18ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீ இளவு வயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டு கொண்டு போனாய், ஆனால் நாட்கள் வருகிறது, நீ இஷ்டப்படாத இடத்திற்கு உன்னை அவர்கள் கொண்டு போவார்கள் என்று இயேசு சொன்னார். அவனுடைய மரணத்தை குறித்து இயேசு சொன்னார். அவன் என்ன விதமாய் மரிக்க போகிறான் என்கிறதை குறித்து இயேசு சொன்ன உடனே பேதுருடைய கேள்வி என்ன தெரியுமா? பேதுரு சொன்னான், ஆண்டவர் அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். ஆனால் பேதுரு சொல்றான், இவன் காரியம் என்ன? வாட் அபவுட் ஹிம்? யோவானை கை காட்டி சொல்லுகிறான் பேதுரு, வாட் அபவுட் ஹிம்? என்னை பார்த்து சொல்லிட்டீரு, இவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் கேட்டதுக்குரிய நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் பேதுரு அப்படி கேட்டான்? யாருக்காவது ஐடியா இருக்கா? Why did Peter ask that question? John is so beloved. வேற எதற்காக அவன் அப்படி கேட்டான்? ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல யோவானுடைய தாயார் இயேசுவின் இடத்துல வந்து ஒன்று கேட்டாங்க. என்னுடைய மகனாகி அந்த யோவான் ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அவனை வலது பக்கத்திலும் அவனுடைய சகோதரன் என்ன பண்ணணும், இடது பக்கத்துல. அவன் அது வந்து பேதுருடைய இருதயத்தில் இருந்திருக்கும். அவன் யோசிச்சுட்டே இருந்திருப்பான், என்னை மட்டும் சாவுன்ட்டு இவன் பிரச்சனை என்ன, முதல்ல அதை பத்தி சொல்லுங்க. யோவான் என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை வலது பரிசுல உட்கார வச்சுருவோம். அதுதான் கொஸ்டின். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஆன்சர் என்ன தெரியுமா? இயேசு என்ன ஆன்சர் பண்ணாரு? பியூட்டிஃபுல் ஆன்சர் பண்ணாரு. வாட் டிட் ஹி ஆன்சர்? என்ன சொன்னாரு? உனக்கு என்ன, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நம்ம சொல்றோம்ல, ஏய் உன் வேலையை பாரு, உனக்கு வேற என்ன வேலை இருக்கோ அதை பாரு, அல்லது வாயை மூடிக்கோ அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி இயேசு சொல்றாரு, ஹே இட்ஸ் none of your business. நான் வருமானம் உயிரோடு இருப்பது என் சித்தமானால் அது உனக்கு என்ன? அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? There is a purpose in your personal path. நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், we try to compare ourselves with others. நம்முடைய அழைப்புக்கும் நாம் இன்றைக்கு நடந்து போகிற சூழ்நிலையையும் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்ப்போம். எனக்கு மாத்திரம் தானே இப்படி நடக்குது, அவங்கெல்லாம் நல்ல சந்தோஷமா தானே போயிட்டு இருக்காங்க, எனக்கு மாத்திரம் தான் இந்த பாதை அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல. Since God has a specific call to individual man, God has a specific purpose that He allows certain things in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை அனுமதிப்பதற்கும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. That's why there is a personal purpose that God allows certain things. பேதுருவை அவனுடைய மரணத்தை குறித்து இயேசு சொன்னார். பாருங்க, பேதுரு எப்படி மரித்தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.
பேதுரு சிலுவையிலே மரித்தான் என்று பார்க்கிறோம். ரோமாபுரியிலே நீரோ மன்னனுக்கு முன்பாய் கொண்டு வந்த ஒரு சர்க்கஸ்ல ரோம்ல பெரிய சர்க்கஸ் நடக்குமா. அந்த ராஜா நீரோ மன்னனுக்கு முன்பாய் பேதுருவை கொண்டு வந்து நிப்பாட்டி, இது வந்து வேதத்துல இல்ல, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So he was brought before King Nero and அவனை சிலுவையில் அறைய போகிறோம் என்று சொன்ன உடனே பேதுரு சொன்னா, ஐயோ என்னை இரட்சகரை போல அறைந்து விடாதீர்கள். Do not kill me just like my savior Jesus did. என் இயேசுவை எப்படி அறைந்தீர்களோ அப்படி என்னை அறைய வேண்டாம். Put me upside down. என்னை தலைகீழாய் அறையுங்கள் என்று பேதுரு சொன்னான். He understood the purpose. Initially he did not understand, but after the day of Pentecost, when the Holy Spirit came upon him, பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்தபோது, he understood his position in Christ. கிறிஸ்துவிலே நான் எங்கே இருக்கிறேன், என்னை குறித்த அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டார். I want to tell you, தாவீதுனுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர்ல 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய தலைமுறையிலே கர்த்தரை சேவித்த பின்பு தேவனின் சித்தத்தின்படி அவன் நித்திரை அடைந்தான். அவன் தன்னுடைய அந்த வசனத்தை வாசிக்க 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தாவீது தன்னுடைய தலைமுறையில தேவ சித்தத்தை செய்து 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். He did what God purposed for him. He served God, the will of God. தேவனுடைய சித்தத்தை அவன் செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையில யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். நீர் உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்தேன் என்று பிதாவை பார்த்து இயேசு சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Every one of us has a purpose. There is a purpose that God allows certain situation in our life. There are certain needs that God allows in our life. பாருங்க, தேவன் அவர் தம்முடைய சித்தத்தை நம் வாழ்விலே செய்கிறார். நான்காவது அந்த அதிகாரத்தில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், provider is on the shore. கடற்கரையில என்னுடைய ஆசீர்வாதத்தை தருகிற, என்னுடைய தேவைகளை சந்திப்பவர் அவர் கடற்கரையில் நிற்கிறார். நான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன், இது பேதுரு அவன் கடலுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறான். But there is a beauty in that verse. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் நீ கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருந்தா, you have been toiling. ஆனா இயேசு சொன்னார், உன் படகின் எந்த பக்கத்தில் போட சொன்னார்? எந்த பக்கத்தில் போட சொன்னார்? வலதுபுறமாக. யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களா? ஓகே. அப்பொழுது அவர், நீங்க படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். Obedience brings blessing. கீழ்ப்படிதல், அதுதான் முதல் படி ஆசீர்வாதத்தில். Obedience brings blessing. Obedience to God's word. Obedience to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது நம் வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். It brings blessing to a person's life. It brings blessing to a person's life. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் அப்படியே சொன்னார், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்காரர் அவர் என்ன பண்ணுவாரான்னா, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பைபிள் எடுத்துட்டு ராத்திரியில் முழங்கால் நின்று பைபிள் வாசிச்சுட்டே இருப்பாராம். அப்போ அவரை பார்த்து சுற்றி நிற்கிறவங்க கேட்பாங்க, என்ன பண்ணுவாரான்னா, இப்படி திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்ப்பாரு, அப்புறம் இங்கே போவார், இந்த பக்கத்தில் போவார், அப்படி வாசிச்சு கொண்டே அழுது கொண்டே வாசிச்சுட்டே இருப்பாராம். அப்போ அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் பைபிள் எப்படி போட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்களே, ஒரு பர்டிகுலர் அதிகாரத்தை வாசிக்க மாட்டீங்களா அப்படின்னா, இல்லை நான் இன்னும் கீழ்ப்படியாத ஒரு வசனம் அந்த பைபிளில் இருக்குதான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அது தேவனால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷனை கொடுத்து அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா I've been searching the scripture. இன்னும் நான் கீழ்ப்படியாத வசனங்கள் என் கண்ணில் மாட்டுதான் நான் பார்க்கிறேன். அதுக்காக தான் நான் ஜெபித்த வசனங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவம் நமக்கு இருக்குமா? இன்னும் நான் கீழ்ப்படியாத வசனங்கள் இங்கே இருக்குதா? கீழ்ப்படியாத தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்குதா? Is there anything that I still have to obey? தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வராததுக்கு, தடைப்பட்டதற்கு காரணம் ஏதாகிலும் இந்த வேதத்தில் உண்டா? He kept searching. I want to tell you, my dear friend, obedience brings blessing.
இந்த மாலை வேளையில நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது உங்க இருதயத்தில் ஆவியானவர் பேசிக் கொண்டு பாருங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்திற்கு இன்னும் நீங்க ஒபே பண்ணல, இன்னும் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பரிசுத்தத்திற்கு ஆயிருக்கலாம், இல்ல ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கலாம், சில காரியங்களை விடும்படிக்காக பேசியிருக்கலாம், சில காரியங்களை செய்யாதப்பான்னு சொல்லியிருக்கலாம், இல்ல சில காரியங்களை செய்யன்னு சொல்லியிருக்கலாம். There can be sin of commission, there are sin of omission என்று பார்க்கிறோம். Either you can commit certain things that will become a sin, there are certain things you omit and that becomes a sin. சில காரியங்களை செய்யாமல் விட்டது பாவமா இருக்கலாம், சில காரியங்களை செய்தது பாவமா இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டும்? Obedience brings blessing. அதே மாதிரி அந்த இயேசு அந்த கடற்கரையில் நிற்கும்போது they could not recognize him. அவரை அறியாமல் இருந்தார்கள் என்று வாசிக்கும். அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அநேக நேரம் when வாழ்க்கையில தேவைகள் பெருகும்போது, என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், சில நேரங்கள் தேவைகள் அதிகமாக பெருகின போது, சில நேரங்கள்ல இயேசு அந்த இடத்துல இருப்பதையே நான் மறந்து விடுறோம். we are not acknowledging his presence. வேதத்துல நீதிமொழிகள் 33ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். பாருங்க, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். acknowledge him in all your paths, and he shall direct your steps. உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். acknowledge him even for smaller things. சிறு காரியத்திலும் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க, ஒருபோதும் அல்ல. even for smaller things. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமே. வேலையில் ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு இந்த இடத்துல கிருபை வேணுமேப்பா, இந்த இடத்துல I'm still struggling in my life, in my own personal career I'm still struggling. Even for smaller things, recognize him, recognize Jesus. இன்னொன்று அந்த காரியத்தில் இயேசு பாருங்க, சீஷர்கள் கடற்கரைக்கு திரும்பி வருகிறார்கள், மீன்களை எல்லாம் பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? வருவதற்கு முன்பாகவே he kept everything ready for them. He kept the breakfast ready. He said, come and eat. வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். My dear friend, always very very important. என்ன காரியத்தை நீங்க செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, every day have a fellowship time with Jesus. That's more important for him. அதனால பாருங்க, இயேசு அவருக்கு தெரியும் என் பிள்ளை சாப்பிடாம இருந்திருப்பான், இரவு முழுவதும் பட்டினியா இருந்திருப்பான், இரவு முழுவதும் போராடி இருக்கிறான். Let me keep it ready. Let me keep it ready. See, இயேசுவுடைய பாதத்தில் வந்து உட்காரும்போது, always remember this. நான் லாஸ்ட் 2 வருடங்கள் ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ணி கொண்டிருந்தேன். அதில் அந்த பைபிள் ஸ்கூலில் படித்தவர்களுக்கு நான் ஹோமிலெட்டிக்ஸ் எடுக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இதுதான் சொல்லிக் கொடுத்தேன். when you walk into your quiet room, இதை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய குவாய்ட் டைமில் never leave, just consider it as a dining table. எப்படி நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் உட்காருவோமோ அது மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. ஒரு பக்கம் இயேசு இருக்கிறார், நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு போஜனம் தருகிறார், தன்னுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஊட்டுகிறார், நீங்க அதை சாப்பிடுறீங்க. never leave that table empty. ஒருபோதும் டக்குன்னு எந்திரிச்சு 2 வசனத்தை வாசிக்கிறேன், கடன்னு வாசிப்பேன், இன்னைக்கு காலை ஒரு அதிகாரமா வாசிச்சாதான் இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கும். never do that. ஒருபோதும் அதை செய்யாதீங்க. have a reverence for his presence and his fellowship. தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை have that reverence for it. அதற்குரிய கனத்தை கொடுங்கள், அதற்குரிய கனத்தை கொடுங்க. இயேசு உங்களோடு நேரம் செலவு பண்ண விரும்புகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு நேரம் செலவு பண்ண விரும்புகிறார். He considers the fellowship with his children the prime thing. முதலாவது அதை நான் செய்யணும்னு இயேசு விரும்புகிறார். He provided breakfast for Peter, and பாருங்க, because he considers or he cherishes fellowship with his children. He cherishes his fellowship with his children. Okay, பேதுரு இடத்துல கேட்ட அந்த 3 கேள்விகளை சொல்லி நான் இன்றைக்கு முடிக்கும்படி விரும்புகிறேன். Since we are running out of time. Okay, பேதுரு இடத்துல 3 கேள்விகளை ஆண்டவர் கேட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ்ல அப்படிதான் இருக்கா? நீ இவர்களிலும் அதிகமாய், முதலாவது கேள்வி, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 2வது, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். 3வது, நீ என்னை
நேசிக்கிறாயா? 3 முறை இயேசு கேட்டார். பாருங்க, தமிழ் வேதாகமத்தில் எல்லாம் சேமா ஒரே அன்பு நேசம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது இயேசு கேட்கும்போது அவர் அகாபே என்று சொன்னார். முதலாவது when he asked the first question to Peter, சீமோனின் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என் மேல் அகாப்பே அன்பு கொண்டிருக்கிறாயா? அப்படின்னா அகாப்பே என்பது தேவன் நம்ம மேல் காட்டின அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல, இந்த உலகத்தின் மேல காட்டின அன்பு அகாப்பே அன்பு. ஆண்டவர் கேட்கிறார், சீமோனே, have you loved me or do you love me with that agape love? பேதுரு சொல்கிறான். பேதுருடைய ஆன்சர் என்ன தெரியுமா? நான் உம்மை நேசிக்கிறேன் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா பேதுருடைய அந்த ஒரிஜினல் இதுல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபிலியோ என்கிற அன்பை குறித்து பேசுகிறோம். he says ஆண்டவரே, நான் சகோதர அன்பை கொண்டு உம்மை நேசிக்கிறேன். இட்ஸ் a brotherly love. ஃபிலியோ பாருங்க, ஆண்டவர் சொல்றது, என்னை நீ இந்த லெவல்ல நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அகாப்பே. பேதுரு சொல்கிறான், ஃபிலியோ என்கிற அன்போடு உம்மை நேசிக்கிறேன். பேதுரு தன்னிடத்தில் ஒரு குறையை ஒப்புக்கொண்டான். நம்முடைய அன்பு குறை உள்ளது என்பது இயேசுவுக்கு தெரியும். இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? இயேசு சொல்கிறார் அகாப்பே என்று சொல்ல, பேதுரு சொல்றான் ஃபிலியோ. இயேசு மறுபடியும் கேட்கும் போதும் அகாப்பே, 2வது தடவை கேட்கும் போதும் அகாப்பே அன்போடு நீ நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஃபிலியோ அன்போடு, சகோதர அன்போடு உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். நவ் 3வது தடவை கேட்கும்போது இயேசு அந்த லெவல்ல இருந்து கீழே வருகிறார். 3வது தடவை கேட்கும்போது ஆண்டவர் கேட்கிறார், நீ அந்த ஃபிலியோ அன்போடு நீ நேசிக்கிறாயா? அவனும் அதே ஆன்சர் தான் திரும்ப சொல்கிறான், ஃபிலியோ அன்போடு நான் நேசிக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய அன்பு குறைவுள்ளது. our love lacks. அது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்முடைய லெவலுக்கு அவர் இறங்கி வருகிறார். அதனாலதான் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை நேசிக்கிறதுக்கு முன்பாகவே நம்மை தேடி வந்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. He came down to our level. That's the same love that he showed to Peter that night. அந்த இரவு வேளையில இயேசு அதே அன்பை அவன் மேலே காண்பிக்கிறார். பேதுருவே, உன்னிலே குறைவு உண்டு என்று எனக்கு தெரியும். நீ என்னிலே காட்டுகிற அன்பிலே குறைவு உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதே அன்போடு, நான் ஆதியிலே உன்மேல் வைத்த அந்த அன்பு, அதே அன்போடு தான் நான் உன்னை இன்றும் நேசிக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். பாருங்க, that's why God asked him the repeated questions. ஆண்டவர் மீண்டும் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அநேக வசனங்கள் நான் சொல்ல முடியும். 1 யோவான் 4:10 எல்லா காரியங்களும் நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவர் மேல் அன்பு வைக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு நம்ம மேல் அன்பு வைத்தார் என்று பார்ப்போம். இயேசு நம்ம மேல் அன்பு வைத்தார். இயேசு நம்ம மேல் அன்பு வைத்தார். நீங்க இந்த மாலை வேளையில எந்த சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தாலும், I want to tell you whether you ஒரு சம்பவத்தை நான் அப்படி ஜஸ்ட் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். இந்த பேதுருவை இயேசு முதலாவது சந்தித்து தம்முடைய ஊழியத்திற்கு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னாரே, அது இதே கலிலேயா கடற்கரையில் தான். வடபகுதியில் கெனசரேத்து என்கிற அந்த பகுதியில் இயேசு வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு வந்து தம்முடைய சீஷர்களை பாருங்க, 2 சம்பவத்திலும் அவனை முதலாவது இயேசு ஊழியத்திற்கு அழைத்த போதும் அதே சூழ்நிலையில தான் அவன் இருந்தான். கெனசரேத்து பகுதியில் அன்றைக்கும் மீன்கள் கிடைக்கவில்லை. இயேசு வந்து கடற்கரையில் நின்று அவர் பிரசங்கித்து விட்டு அங்கே திரும்பி பார்க்கிறார். அவர்கள் மீன் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே குறைவுள்ளவனாய் பேதுரு அன்றைக்கும் நின்று கொண்டிருந்தான். அன்றைக்கும் இயேசு சொன்ன வார்த்தை அதுதான், நீ என்னை பின்பற்றி வா, கம் அண்ட் ஃபாலோ மீ. பாருங்க, இயேசுனுடைய அன்பு மாறவே இல்லை. 3 வருடங்கள் கழித்து அதே இயேசு கெனசரேத்து பகுதியில் அவனை முதலாவது சந்தித்தவர். இப்போ திபேரியா கடற்கரை, அதே கடல்ல மேல நார்த்ல அவனை வடபகுதியில் சந்தித்தார். இப்போ தென் பகுதியில வந்து சந்திக்கிறார். திபேரியா கடற்கரையில இயேசு அதே சூழ்நிலையில தான். பாருங்க, he is still in the same situation with lack. அவன் வாழ்க்கையில எதுவும் இல்லை. அவன் சொல்றான், இயேசு கேட்கிறார், ஏதாவது இருக்கா? இல்ல ஆண்டவர், எதுவும் இல்லை. இப்பவும் அவனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த கடைசி 3 வசனங்களை வாசித்து பாருங்க. இயேசு சொன்னார், அவன் காரியம் என்ன சொல்லிட்டு சொல்றாரு, என்னை நீ பின்பற்றி வா, கம் அண்ட் ஃபாலோ மீ. தேவனுடைய அழைப்பு மாறவில்லை. மை டியர் பிரதர், நீங்க எந்த சூழ்நிலையில மாலை வெள்ளம் வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லவும்,
தேவன் உங்கள் மேல் வைத்த அழைப்பு மாறவே இல்லை. whether you are in your north, அங்க கெனசரேத்துல இருந்தாலும் சரி, நீ திபேரியா கடற்கரையில் நின்று கொண்டிருந்தாலும் சரி, அதே சூழ்நிலையில நின்று 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வளர்ச்சி இல்லையா, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லையா? இயேசுவோடு தானே இருந்தான் அவன் 3 வருஷம், அதே குறைவோடு தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை ஹேட் பண்ணல, அவனை வெறுத்து விடவில்லை, அவனை தள்ளி விடவில்லை. பேதுருவே, உனக்கு ஊழியமே வராது, நீ எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, நீ லாயக்கற்றவன் என்று அவனை பார்த்து சொல்லவில்லை. இயேசு வந்து நின்று என்ன சொன்னார் தெரியுமா? அட நான்சென்ஸ்னு கூட சொல்ல. அவர் சொன்னார், பிள்ளைகளே பிள்ளைகளே, மை டியர் சன், do you have anything to eat? ஏதாகிலும் சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டா? சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டா? ஆண்டவர் மாடுகளை உங்களை பார்த்து தான் சொல்றாரு, wherever you are. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று உண்டு, ஐ எம் கோயிங் டீப் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு மேலேருந்து அப்படியே கீழே வர்றதுக்கு தான் சொல்லுவாங்க டவுன் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. மை கேரியர் இஸ் ஹெட்டிங் டவுன் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐ மீன் தீஸ் ஆர் ஃப்ரேசஸ் தட் தே யூஸ். ஏன்னா வட திசையிலேருந்து தென் திசைக்கு போகிறேன்னா எல்லாம் தேஞ்சிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? சேம் திங் ஜாகிரபிக்கலாக யோசிச்சிங்கன்னா கூட பேதுருடைய வாழ்க்கை அன்றைக்கு அப்படி தான் இருந்தது. அவன் யோசிச்சிருப்பான், அன்னைக்கு இயேசு வரும்போது இதே சூழ்நிலை தானே நான் இருந்தேன், இன்றைக்கும் அதே சூழ்நிலை தான், வேற கடற்கரை தான் மாறி இருக்குது. வாழ்க்கையின் சூழ்நிலை அதுதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே கடற்கரையில தான் இயேசு செஞ்ச அதே குறைவோடு தான் இன்றைக்கும் நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, கிருபா வரங்கள் மாறவே இல்லை, மாறவே இல்லை. I want to tell you my dear friend, I want to encourage you this evening. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் உன்னை அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் அவைகள் மாறாதவைகள் அல்லவே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். It hasn't changed. அவர் உண்மையில் வைத்த அன்பு மாறவில்லை, உண்மையில் வைத்த நோக்கம் அனாதி சித்தம் மாறவில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பேதுருவை தேடி போனவர், the one who searched for Peter even after his failures, எல்லாவற்றிலும் தோல்வியை சந்தித்து இயேசுவை மறுதலித்து போன பேதுருவை தேடி போனார். அடுத்த 3 முறை கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய்? Do you love me, Peter? இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீ என் மேல் அன்பாயிருக்கிறாய்? உன் குறைவின் மத்தியிலும் நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா? Even during your lack, உன் வாழ்வின் குறைவின் மத்தியிலும் என் மேல் அன்பாயிருக்கிறாயா? அப்படி எழுதி நிற்கலாமா? He wants to restore us back. அந்த ஆதி அன்புக்கு நேராய் கர்த்தர் உன்னை இழுக்கும்படி விரும்புகிறார், என்னை இழுக்கும்படி விரும்புகிறார். Jesus, we praise you, Lord. இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களை அன்பா இருக்கேன், ஆனா என் அன்பு குறைவுள்ளதுதான். தேவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்க. பேதுரு சொன்னான், Lord, you know everything. நீ உமக்கு எல்லாம் தெரியும்பா. நான் இன்னைக்கு அன்பா இருக்கேன்னு சொன்னா நான் போய் சொல்றவனா இருப்பேன்பா. என் சூழ்நிலை உமக்கு நன்றாக தெரியும், என் நடக்கைகள் உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. என் வீழ்ச்சிகள் உமக்கு தெரியும், என் தோல்விகள் உமக்கு தெரியும், என் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும். அதுதான் பேதுரு சொன்னான், you know it, Lord. நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறேன், நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர்களப்பா. Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே
ஒரு காரியத்தை ஆவியான நினைப்பூட்டும்படி நான் சொல்லும்படி விரும்புகிறேன். பேதுரு, இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து, அந்த அதிகாரத்துல வாசித்து பாருங்க. அவன் என்ன விதமாய் மரிக்க போகிறான் என்று இயேசு சொல்லி அவனிடத்துல அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். உன் கரத்தை விரிப்பார்கள், they will stretch out your hands, உன் கரங்களை நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு போவார்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லிவிட்டு சொன்னார். என்ன விதமாய் நீ மரிக்க போகிறார், அது நிமித்தம் பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட போகிறார் என்று பேதுருவை பார்த்து சொன்னார். He will be glorified through your death. எப்படி ஆண்டவர் அவன் மரிக்க போகிறான், எப்படி அவன் மகிமைப்படுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, many times God is not glorified with the outcomes of life. நிறைய நேரம் அப்படிதான். He is not glorified through the outcomes. நம்ம சில அவுட்கம் எதிர்பார்ப்போம், சில ரிசல்ட் எதிர்பார்ப்போம். இந்த உலகம் எப்படின்னா ரிசல்ட் driven world. உலகம் அப்படிதான் எதிர்பார்க்கும், இந்த அவுட்கம் வரணும், இந்த காரியங்கள் நடந்தா உன் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா when God looks at us, ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? not result driven but faith driven. என் பிள்ளை எவ்வளவு விசுவாசம் உள்ளவனா இருக்கான். உலகம் உங்களை சுற்றி பார்க்கும்போது அவர்கள் சொல்வார்கள், இந்த இடத்திலும் he has unwavering faith in his God. தேவன் பேரில் உள்ள அன்பு, தேவன் பேரில் உள்ள விசுவாசம். அதேதான் இன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில அந்த ராஜா பார்த்தான். தானியேலுடைய வாழ்க்கையில அதேதான் தரியு ராஜா கண்டான். என்ன கண்டான்? முதலாவது அவன் கண்டது அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை பார்த்தான். ராஜா கட்டளையிட்ட பின்பும் அந்த சிலைக்கு முன்பாய் நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். That's where God was glorified. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, உன்னை நான் கொண்டு போய் சில இடங்களில் நிறுத்துவேன், உன் வாயை நான் திறப்பேன். ஆண்டவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை குறித்து பேசினார். நான் உன் வாயை திறப்பேன், அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்பாற்பட்டதா இருக்கும் போது I will still be glorified through you. உன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன். Because of your faith. உன் விசுவாசத்தின் நிமித்தமா. Oh Jesus, we praise you Lord. ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த பேதுருவை தேடி போனவர் எங்களையும் தேடி வந்திருக்கிறீர் அப்பா. எங்கள் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்தவர். பேதுரு சொன்னது போல, Lord, you know everything oh God. என்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறீர். You know the intents of my heart. என் வாழ்வின் நோக்கங்களை அறிந்திருக்கிறீர் அப்பா. என் செய்கைகளின் நோக்கங்களை அறிந்திருக்கிறீர். You know everything oh Lord. நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேலை பார்த்து ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடைய கூடுமோ? Can these bones live? என் வாழ்க்கையில எல்லாம் உலர்ந்து கிடந்தது போல இருக்குது, எல்லா எலும்புகளும் உலர்ந்து போனதை போல தோன்றுகிறது. Can these bones live? ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார். எசேக்கியேல் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. அவன் சொன்னான், Lord, you know it. நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எனக்கு தெரியாது, நான் சொல்ற பதில் கூட தப்பா போயிடும். But you know everything oh Lord. என் வாழ்வின் ஆதியும் அந்தத்தையும் அறிந்தவர், என் வாழ்வில் விசுவாசத்தை துவக்கினவர், அதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறவர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. நீங்க மகிமைப்படுங்க. வேலை முழுவதும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணி. எங்களோடு இணைப்பதற்காக அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பேர் பேராய் ஆசீர்வதியும். அடுத்த வாரத்தில் நடக்கிற அந்த விசேஷித்த கூட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொண்டு வருகிற மகனை கர்த்தர் அபிஷேகித்து கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவரே மகத்தான கிரியைகளை இந்த இடத்துல செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து காப்பதாக. ஆமென் ஆமென். Next week வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் ஆல்ரெடி தாமஸ் வராரு. ஸோ we have Sunday service. So 6 o'clock. Then இந்த வாரம் நைட் ப்ரேயர் இருக்கு 8 o'clock. We let you know where it is going to be. நான் கம்யூனிகேஷன் கொடுப்போம்.